அடே தம்பு வாடா. நான் தான் ஊருக்கு புதுசு, ஸ்டேஷனுக்கு வாடான்னு எழுதி இருந்தேன்ல, இப்படி பண்ணிட்டியாடா? இருக்கிறது ஒரே பேண்ட், துவைச்சு காய போட்டேன், காயல. நீதான் வந்துட்டிய, வாடா. எதுல வந்த? ஆட்டோல வந்தேன். அது பேர் ஆட்டோ இல்லடா, பட்பட்டி. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ. கடைசியில வேலை கிடைக்கலன்னு டெல்லி வந்து சேர்ந்துட்ட. 8 வருஷமா தேடுறேன்டா, ஒண்ணும் கிடைக்கலையே. நீ தாண்டா உண்மையான இண்டியன், பெருமைப்படு. இந்த தடவை ஒரு எம்பியோட சிபாரிசோட வந்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல எந்த கவர்மெண்ட் வரப்போகுதோ அவசரப்படுறியே. பரவாயில்ல, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம எம்பி அதுல இருப்பாரு. டேடே, அங்க இறங்க குளிச்சுக்கிட்டு இருக்காண்டா நம்ம ரூம்மேட். கதவு திறந்திருக்கேன்னு பார்த்தேன். சாரி. பரவாயில்ல பிரதர், நம்ம ராஜ்யத்துல கதவுக்கெல்லாம் தாப்பாளே கிடையாது. பிரதர் பேர் என்ன? தம்பு. எந்த ஊரு? தஞ்சாவூர். தெரியுது. சார் சார், அது என் பேண்ட் சார். சத்தியமா என் பேண்ட் சார், இப்பதான் அவுத்து வச்சேன். நீ பாத்தியாடா? சொல்றா. பிரதர், இது பசி சாம்ராஜ்யம். இங்க என்னது ஒண்ணுதுன்னு பேதமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். பேண்ட் சட்டையில இருந்து பீடி சிகரெட் வரைக்கும், பொட்டியில இருந்து ஜட்டி வரைக்கும், யாரது வேணா எவன் வேணா உபயோகிச்சுக்கலாம். இங்க சொந்தம் கொண்டாடுறதா இருந்தா அது அவங்க பேரை மட்டும்தான். எங்க அப்பா எனக்காகவே தச்ச மாதிரி இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதுண்டா? இல்ல. இல்லையா? கத்துக்க. ஏன்னா இங்க பாதி நேரம் நாங்க சாப்பிடுறது சிகரெட் புகையத்தான். சரி. எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கல. எனக்கு இப்ப பாத்ரூம் வருது, நான் மட்டும் போனா போதும்ல. नमस्ते जी। बोलिए। मुझे पेंटिंग अच्छी तरह मालूम है। अच्छा, इसलिए வேலை ஏதாவது சார்? தமிழனா? ஆமா, வணக்கம் சார். அட நீங்க வேற சார். இங்க பெயிண்டிங் வேலை ஒண்ணும் பெருசா நடக்கிறது இல்ல சார். எங்க வேலையெல்லாம் வெறும் போர்டு எழுதுறது தான். அது என்ன சார் ஹிந்தியில என்னமோ எழுதிருக்கு? ஹிந்தியில நோ வேக்கன்சி சார். இந்த மாதிரி லெட்டரிங் எல்லாம் கூட நல்லா எழுதுவேன் சார். இந்த வேலையாவது கொடுங்க சார். நம்ம கடையிலயா? வேலையா? வெளிய பார்க்கல? அதுக்கு வேற போர்டு இருக்கே சார். ₹1? வாங்கடா டேய், வாங்கடா. எங்கடா போயிட்டீங்க? டேய் வாங்கடா டேய். ஐயோ வாங்கடா டேய். ஐயோ டேய், 2 கை பத்தலடா டேய். வாங்கடா டேய். வாங்கடா டேய். டேய் வாங்கடா டேய், 2 கை பத்தலடா. வாங்கடா டேய், 2 கை பத்தலடா டேய். வாங்கடா டேய். ஐயோ வாங்கடா டேய், 2 கை பத்தலடா. வாங்கடா டேய், 2 கை பத்தலடா. வாங்கடா. என்னடா கனவா? எந்த கனவு? ஒண்ணு இல்லடா. பதப்ப 2 கை பத்தலன்னு சொன்ன. அப்படியே சொன்னேன். இப்ப சொன்னிய. அது ஒண்ணு இல்லடா. கனவுல ஒரு பொண்ணு ரொம்ப குண்டு, 2 கை பத்தல. नमस्ते भाई। I have matchbox. You have cigarette? Thanks. नमस्ते भाई। फायर।
வேணுமா? இது ஒரே ஒரு சிகரெட் தானே, இத வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பூரா குடிப்பேன். இந்த ட்ரிக் உனக்கு வருமா? வராது. ஹலோ, எப்படி விட்டு கண்டுபிடிச்சீங்க? ராட்னு போட்டிருக்காரு. சாரி. உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல முடியல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. 4 நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். டிராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டே வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. ரெடி தானே? ஓஎஸ், எப்போ ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அதான் தயங்குறான். 3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க. அப்புறம் போலாம். நான் என்ன சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது. நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன். வாங்க அவரு வாங்கலேண்டா. சாப்பிட்டு வந்துடுறேன். சாதம். கைய போடாதடா, தட்டி ஃபலோ. கரண்டியால எடுத்துக்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசப்படி. சுடுடா. சுடுதியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் போட்டுக்கிறியா? போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் விடு. நெய் சாப்பிட்டா அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்தா. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து. குழம்பு வேணும். குழம்பு காலிஃபிளவர் எல்லாம் போடாது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. எனக்கு குழம்பு. எனக்கு முருங்கக்காய் கூட. முருங்கக்காய், இந்த முருங்கக்காய். அழுத்தி பசியாத கண்ணு தெரிக்குது பாரு. சாரி. பேசாம சாப்பிடுற. ரசம் கூட. ரசம் என்னக்கடா? மோரு போறோம். பாயசம் இருக்கா? பாயசம். ஊருக்காங்க. ஊருக்காய். ஊருக்காய் ரொம்ப காரமா இருக்கே. அவ்வளவு காரமாவா இருக்கு? சாப்பிடுறா. 25 ரூபாடா. பாத்தியா, அப்படியே சாப்பிட்டியா? விற்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறேன். ரொம்ப பிரமாதம். போதும். இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும், நிறுத்துங்கடா.
இவன் தான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டான். இதான் உங்க சாப்பாடா? எப்பதான் நிஜமா சாப்பிடுவீங்க? அது எப்பவாது சாப்பிடுவோம். இப்ப என் முதல் வேலை ஆமா, நீங்க எல்லாம் கை கழுவிட்டீங்களா? கை கழுவிட்டாங்க, 2-3 வாட்டி கழுவிட்டோம். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கிறோம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. எல்லாம் போடுவாங்கடா பறக்க விட்டு. போடுறேன். அப்ப என்னாச்சு? எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. என்னம்மா என்னாச்சு? பாட்டி அம்மா பாக்கி ஏற்பாடெல்லாம் செய்ய அது கையில பணம் இல்லையே. ஐயோ, எங்க விருந்துக்காக கையில இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டீங்களா? Shit. With reference to your application for the post of assistant, you are required to be present at our Janpat branch at 11 a.m. on 27th instant. Hey, congratulations, Ranga. இந்த இன்டர்வியூலயாவது உனக்கு வெற்றி கிடைக்கட்டும்டா. அதை கிழிச்சு குப்பையில போட சொல்லு, நான் போறது இல்ல. என்னடா இப்படி சொல்றான் இவன்? எல்லாம் சும்மா கண் தொடப்பு வேலை, இல்லாட்டி ஐ வாஷ். நான் போறது இல்ல. டேய், யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா நம்ம சோத்து பிரச்சனை தீரும் இல்லையா? டேய் கண்ணா, சமத்து இல்ல, நாளைக்கு இன்டர்வியூ போடுச்ச இந்த இழவு பிடிச்ச தாடி எடுத்துடுறா. முடியாது. இது என்ன பெரிய சாம்சங் தலை முடியா? உன் சக்தி எல்லாம் இதுலயேவா இருக்கு? இப்ப வச்சு ஒரு கோட்டு போட்டு போடா. சரி, பியூரோக்ரஸியும் போன வாட்டியே ஒரு கோட்டு போட்டுட்டு வரக்கூடாதான்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்ல. கோட்டுக்காக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் சட்டையில இருக்கிற இந்த கீழலியாவது மறைக்கும் இல்லையா? அதுக்காவது கோட்டு போட்டுக்கடா. ஆள் பாதி ஆட பாதி இல்லையா? பிளீஸ், நமக்கு வேலை வேணும், அதுக்கு உனக்கு ஒரு கோட்டு வேணும். ஓகே, ஆனா கோர்ட்டுக்கு எங்க போவேன்? நீ கூட்டு வருதுடா. சார் நமஸ்கார் சார். நமஸ்கார். நமஸ்தே சார். அப்போ இந்திக்கு இது छोटी सी बात है. டேய் சும்மா இருடா. என்ன தமிழா? அரே சார், நம்ம ஊரு சார். ஊரை விட்டு ஊர் வரமே எதுக்காக சார்? வேலை தேடி காலையில 8 மணிக்கு போய் ராத்திரி 8 மணிக்கு திரும்புறமே எதுக்காக சார்? குழப்புக்காகத்தான் சார். ராமாயண காலத்துல இந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கல்ல. அந்த காலம் மறுபடியும் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன பண்ணு நினைக்கிறீங்க? இந்தாங்கப்பா, ஆளுக்கு 10 பைசா கொடுத்துறேன், ஆளை விட்டுருங்கப்பா. என்ன சார் இது? 10 பைசா கொடுத்து 2 தமிழ்ல இன்சல்ட் பண்றீங்களே. என்னப்பா 10 ரூபா வேணுங்கிறியா? அது இல்ல சார், உங்க கோட்டு வேணும் சார் 2 மணி நேரத்துக்கு.
கோட்டா ஒரு இன்டர்வியூக்கு போகணும். என்னடா ஆளையே காணோம். போனா போட்டோம்டா. இவ்வளவு பெரிய டெல்லியில இதோட நல்ல கோட்டு கிடைக்காமல போயிடும். வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்கு? எங்க பிடிச்சிருக்க? மத்த நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க சார். இவர்தான் சார் பெயிண்டர், பேரு பரணி. இதான் பெயிண்டிங். உங்களை மாதிரியே வரைய சொல்றோம் சார். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் சார். இவர் ஏன் பேசல? அவர் ஊமை சார். சாரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே அமுக்கட உட்காருங்க சார். பாவம் புவர் பெயிண்டர் சார். ஆமா சார், ஊமை சார். ஊமைக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் சார். சரி வரைய சொல்லுப்பா. இப்படியே வா. பின்ன வீசி எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணும் சார். கயட்டுங்க சார். அதுக்கு தானே இத்தனை கஷ்டமோ. கோட்டை ஏன் கழட்டணும்? இந்த பாடி எப்படி சார் தெரியும்? கயட்டுங்க சார் கோட்டை. கயட்டுறா. ஆடாடாடாடாடாடா, என்ன பாடி என்ன பாடி. ஏய், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடி நீ பாத்திருக்க? இல்லடா. பார்த்தது இல்ல? ஜானி பீஸ்முல்லர் பாடி மாதிரி இருக்குடா. யாருடா அது? அவர் தான்டா டார்சான். சார் நேரா பார்க்கணும் சார். அப்படிதான் அப்படிதான். பரணி, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வரைஞ்சா போறோம். 2 hours தான், அதுக்குள்ள முடிச்சுங்க. முடிச்சிடும். ஏய்யா, படம் வரையறியா இல்ல என் சரித்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரப்பா ஆகும்? சார், உங்க உடம்பு நல்ல உடம்பு சார். இரும்பு மாதிரி. ஆனா மூஞ்சிதான் வழக்கண்ண வழுக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நல்லா மூச்சு வைத்து பிடிச்சுக்கோங்க. என்னய்யா முடிஞ்சுதா? ஆபீஸ் போகணுப்பா. டெல்லியில நாங்க பார்க்காத ஆபீஸா? பாருங்க சார், அப்படியே ஆபீஸ் போனாலும் நாம என்ன வேலையா செய்ய போறோம்? 1.5 மணி நேரம் கேண்டீன்ல அரட்ட, 1 மணி நேரம் மரத்தடியில் அரட்ட, 1/2 மணி நேரம் அரசியல் அமுக்கலாம். கோட்டு வந்தாச்சு, கோட்டு வந்தாச்சு. ஏன் கோட் எங்க போயிருந்தது? இன்டர்வியூ போயிருந்தது. என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க? இந்தாங்க சார் உங்க கோட்.